எக்ஸ்பென்சிவ் விட வந்து அது ஒரு வெயிட்டான ஜுவல்லரி. 1 கிலோல இருக்குமா? 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ சரி ஓகே. போனாரு. அப்போ இன்டர்வியூ இங்கே போச்சே. யூ டேக் கேர் ஆஃப் இட். மஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி தெரியுது. பஞ்ச புகழ்ச்சி அணி. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் கம்ப்ளீட்டாக நான் க்யூர் ஆகலை. வாய்ஸ் வந்துட்டு அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் வந்து போகுது. நேற்று இன்றைக்கெல்லாம் அதனால தான் ஷார்ட்ஸ் போட முடியலை. சரி சீக்கிரமாகவே ஒரு லாங் வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணேன். ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் போதே 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த லாங் வீடியோ எடுத்துட்டேன். சாயந்தரமாக டீ குடிச்சிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேஷுவலாக பேசுவோம் இல்லைங்களா, அப்போது அவர் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். நான் என்ன சொன்னேன், அதை நீங்கள் வீடியோலேயே என்னோடய வியூவர்ஸ்க்கு சொல்கிறீங்களா, உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் அவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு கேட்டேன். நான் என்ன நினைக்கிறேங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆனால் உன் அளவுக்கு எனக்கு பேச வருமானு எனக்கு தெரியலை. முன்ன பின்ன ஏதாவது குறைகள் இருந்தால் உன் வியூவர்ஸை மன்னிச்சுக்க சொல்லிடு அப்படின்னாரு. ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்காதுங்க. ஏன்னா இது ரெடி பண்ணியெல்லாம் பேசலை, அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டோம் பாருங்கள். தாலி ஏன் போடவே மாட்டேன்றீங்க? அதுவே ஒருத்தவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் சவுத் இந்தியன் தானே, ஏன் தாலி போட மாட்டீங்களா அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு தாலி வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து நீ தாலியை பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா போதும். அதுதான் என்னோட மைண்ட் செட். சரியா? அதை போட்டுட்டு சுற்றி நல்லாலாம் கிடையாது. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்கு ஒரு டைம் ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வந்துச்சுல்ல. அது அந்த மாங்கல்யம் கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு விழுதில்லை, அது ஸ்வெட் ஆகும்போது அது அந்த இடத்துல பட்டு வந்து இந்த செயினை மாற்றிட்டேன்ல, அது வந்து ரொம்ப கழுத்தை ஒரு மாதிரி பண்ணி எனக்கு கழுத்தில் ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்தங்காட்டி நான் இதவே மாற்றிட்டேன். இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழில் பேசி வீடியோ போடுறீங்க, நம்ம குக்கிங் வந்து நிறையா காமிக்கிறீங்க, நான் இருந்துக்கிட்டு ஏன் தாலியை மட்டும் போடாமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. ட்ரெடிஷனை விட இப்போ வந்து சேஃப்டி ரீசனுக்காக தான் போடுறது கிடையாது, அது மெயின் ரீசன். ப்ளஸ் வந்துட்டு உனக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ வந்து தாலி போடுறது தான் பிரச்சனையா அப்படிங்கிறது தான் வந்து கொஷின் நம்ம திருப்பி கேட்கணும். பர்சனலாக எங்களை கூப்பிட்டே காப் வந்து சொன்னாங்க, நான் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது, அவாய்ட் வியரிங் எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி, அது வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியே நான் எங்ககிட்டயே நேரடியாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்க்கிங் லாட்டில் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு, அப்போ கல்யாணம் ஆன புதுசு, கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுனால சாரியெல்லாம் கட்டிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு கிளம்பி அதுவும் வந்த உடனே இல்லை, வந்த புதுசில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கடைக்கு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது அவங்க ஸோ ஜாக்கெட்லாம் வந்துட்டு போடலை, ஓவர் கோட்லாம் போடலை, அப்போ கழுத்தில் போட்டுக்க தெரியும்ல. ஸோ அப்போது அவங்க வந்து கூப்பிட்டே வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்டு கேட்டோன்னே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்துட்டு ஐயோ சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் இவர் வந்துட்டு இல்லை, இட் இஸ் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, அது வந்துட்டு மேரேஜ் ஆனால் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் இவர் சொல்லிட்டு இருந்தார். அவங்க வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ப்ளீஸ் அவாய்ட் வியரிங் எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வந்து ட்ரெடிஷனை அப்பாற்பட்டு நீ அதை பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா போதுமா? நம்ம ஊரில் ஒரு பொண்ணு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, அக்கா நானும் சரி எங்கள் மாமியாரும் சரி 2 பேருமே போட மாட்டோம்க்கா, நாங்கள் கழட்டி வச்சுருவோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் நடக்கிறது, அங்கே அம்மா அப்பா இருக்கிற அந்த தெருவுலையே ஸ்நாச்சிங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்குது. எங்கள் தெருவுலேயே வந்துட்டு ஸ்நாச்சிங் நடந்து அந்த அம்மா கீழே விழுந்து எங்கள் வீட்டு வாசல் முன்னாடியே நடந்திருக்காரு. ஆமாம், போன தடவை போனப்போ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதான் அது இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அல்டிமேட்டாக யுவர் சாய்ஸ், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீ போடணும், கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கழட்டி வச்சிட வேண்டியதான். ஏன்னா வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நான் போடுவேன், உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீ போடு, அவ்வளோதான். பிரேஸ்லெட்டு இது வந்து கோல்டில் வந்து போடுறதுக்கே வந்து உங்களை வந்து பாடாப்படுத்தணும். கோல்டுனாவே எனக்கு ஆகாது. ஆமாம், கோல்டுனாவே ஆகாது.
இப்போ வந்து கோல்டு விற்கிற நம்ம ஊருக்கு போய் இறங்குறப்போ எவ்வளோ விலை இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. அதனால கோல்டு அப்படின்னாவே முடியாதுன்றவாரு. அதனால இருக்கிறத சேஃபாக வச்சுக்கணும் இல்லை? சேஃப்டி ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு கம்ஃபர்டபுள்னஸ் இது வந்து இது சும்மா வந்து கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கு நான் நிஜமாவே ரிப்ளை பண்ணுறேன்ப்பா, நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். விஷயம் கிடையாது. அல்டிமேட்லி வந்து உனக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் நீ போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்கின் இஷ்யூஸே ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, அது அவங்களோட கம்ஃபர்ட் தானே. அவங்க போடுறது போடாதது அவங்க இது. அது ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மென்னாக இருந்துட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, ஏன் அவங்களுக்கு கொஷின் வருது? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன் விமென் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? நமக்கு இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்டு அப்படிங்கிறத வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இந்தியா போகிறத பற்றி வேற வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க போல். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்னும் அவருக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் வரல அப்படின்னு. அப்படி அப்ரூவல் வரல அப்படின்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுல வந்துட்டு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்து ட்ராவல் விலாகு அதெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்தியா போகிறதே வந்து உறுதி கிடையாது இன்னும். எனக்கு ஆஃபீஸில் அப்ரூவல் இன்னும் வரல. ப்ளஸ் வந்துட்டு ஃப்ளைட் வந்து எந்த நேரத்துலையும் கேன்சல் ஆகலாம். இந்தியா போகிறனா நம்மளுக்கு வந்து 2 லேஓவர், அட்லீஸ்ட் 2 லேஓவர், இல்லைன்னா மினிமம் 1 லேஓவர்னாலும் இருக்கணும். எந்த கனெக்ஷன் கட் ஆகலான்னு தெரியும். நான் இந்த தடவை ரொம்ப ஆசைப்பட்டேன், 2-3 ஃப்ளைட் இல்லாமல் ஏதோ ஒரு ஃப்ளைட் மட்டும் இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த தடவை எங்களுக்கு கிடைக்காது போல். 1 லேஓவருக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ட்ராவலே வந்து இன்னும் ஃப்ளைட்டே இன்னும் புக் பண்ணலை. இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ எமர்ஜென்சியில் ட்ராவல் பண்ண வேண்டியவங்க, இந்த மாதம் ட்ராவல் பண்ண வேண்டியவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கிடைக்காம இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி இருக்குங்கிறனால எதையுமே என்னால் கன்ஃபார்மாக அதனால தான் சொல்ல முடியலை. குட்டி மாப்பிள்ளை எப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கும் ரொம்ப ஆசை, ஆனால் எப்படி அது போகுதுன்னே தெரியலை. ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுவுமே உறுதி கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ஆவலாக ஃபோன் பண்ணி டெய்லியும் கேட்பாங்க, மாப்பிள்ளை டிக்கெட் இன்னைக்கு போட்டாரா, மாப்பிள்ளை இன்னைக்கு டிக்கெட் போட்டாரா. அடுத்து இந்த கிஃப்ட்டு, நான் லாஸ்ட் டைம் வந்து அந்த கிஃப்ட்டு பேக்கிங் வீடியோ வந்து காமிச்சிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு இந்த தடவையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு பெரிய பட்டியலே வேறு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் தலைவர் வந்து ஹோல்டு பண்ணு. ஏன்னா வந்து ஃப்ளைட்டே நம்ம போகிறதே அப்படிங்கிறது ஒன்றும் உறுதி கிடையாது. ஸோ நம்ம போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்தில் வந்துட்டு கிஃப்ட்லாம் வாங்குறது வந்து கிஃப்ட் வேணும்னா நம்ம இந்தியா போனதுக்கப்புறம் அங்கேயும் கூட வாங்கி கொடுத்துக்கலாம். இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. இது இங்கே கிடைக்கிறது இங்கே தானே கிடைக்கும். பட் போனால் தானே ஃபஸ்ட்டு நம்ம சேஃபாக போய் இந்தியா போய் சேஃபாக லேண்ட் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஆமாம், ஒருத்தவங்களோட வீடியோ நான் பார்த்தேன். அவங்க வந்து ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்டாம்பிங்க்கு இந்த வருஷம் வாங்கிட்டாங்க போல். பட் அவங்க அங்கே ஏர்போர்ட் போனதுக்கப்புறமா அது கேன்சல் ஆயிடுச்சு. அவங்களோட மாற்றிட்டாங்கல்ல, இந்த வருஷம் ஃபுல்லாகவே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அடுத்த வருஷத்துக்கு. அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நான் எல்லாம் பேக் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் நிறையா கிஃப்டெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நான் அங்கே போய் நான் ஃப்ளைட் ஏற போகிறேங்கிறப்போ அது கேன்சல் ஆயிடுச்சு. என்னோடய சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா வீடியோஸ் வந்துட்டு நாங்களுமே பார்த்தோம். எனக்கு புரியுது. இந்த கிஃப்ட்டு வந்து அது எப்போவுமே நான் தான் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது அட்டென்ஷன் கொடுப்பேன். கிஃப்ட்டு அப்படிங்கிறப்போ அவர் வந்து அது பெருசாக கிஃப்ட் கொடுத்தா தான் வந்துட்டு அஃபெக்ஷனா அப்படி நினைப்பார். ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து நான் சும்மா தான் வந்தேன், என்னை தான் வந்து பின்னாடி வந்து அட்வைஸ் பண்ணி சந்திரன்னு நினைக்கிறேன், சந்திரனை
சொல்லி அவர் சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படிலாம் கல்யாணம்னா வந்துட்டு போய் கிஃப்ட்லாம் கொடுக்கணுமோ அப்படிங்கிறதே வந்து எனக்கு அப்போ தான் வந்து தெரியும். முதல்ல பார்க்க போகிற ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வராரு. உடனே தட்டி அனுப்பிச்சு அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வாங்கிட்டு வந்தேன் நான். என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வராரு. ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்து ஒரு 45 days லீவில் வந்தார். பொண்ணு நிறையா பார்த்துருக்காங்க, ஆனால் செட் ஆகலை. அப்போது இவர் சரின்னு லீவ் முடிஞ்சு போச்சு. லீவ் முடிஞ்சிருச்சுன்னு ஊருக்கு கிளம்பி வந்துட்டார். ஊருக்கு கிளம்பி வந்து ஒரே வாரத்தில் தானே 1 week or 10 days அதில் வந்து இவங்க அப்பா எங்கள் வீட்டுக்கு பேசி இங்கே இப்படி பொண்ணு இருக்குது அப்படின்னு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் அப்போ தானே லீவ் முடிச்சு வந்திருக்காரு. மறுபடியும் அந்த வருஷத்துக்கான லீவ் கொடுக்கறது கஷ்டம். இருந்தாலும் சரி அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், கண்டிப்பாக மாப்பிள்ளை வரணும், மாப்பிள்ளையை நாங்கள் பார்க்கணும், டைரெக்டாக கல்யாணத்துக்கெல்லாம் வந்தால் அது எப்படி, அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து தானே பொண்ணை கொடுக்க முடியும், ஆனால் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்போ தான் போனார். அப்போது இன்டர்வியூ இங்கே போச்சே. மாப்பிள்ளை இன்டர்வியூ இங்கேயும் போச்சுங்க. இங்கே போய் அதுக்கப்புறம் பழனிலையும் போச்சு. இன்டர்வியூனா இவங்க வீடு அங்கே ஊருக்கெல்லாம் போயெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா விசாரிக்கவே இல்லை. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, இங்கே எங்கள் மாமா இருக்கார் செல்வ மாமான்னு, அவருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அங்கே அமெரிக்கான்னு சொல்கிறாங்கப்பா, கலிஃபோர்னியான்னு தான் சொல்கிறாங்க, நீ எங்கே இருக்க, உன்னோட ஏரியா எது அப்படின்னு கேட்டால் அவர் பிளசன்டன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் அவரும் பிளசன்டன் அப்படின்னு சொல்லவும், எங்கள் மாமா வீட்டில் அக்கா இருக்காங்கல்ல அவங்க ஒய்ஃப், அவங்க வந்து இவர் எங்கேயோ நான் ஃபோட்டோ அனுப்பின உடனே இவர் இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, எங்கேயோ தெரிஞ்ச முகமாக நான் பார்த்துருக்கேன், இந்தியன் ஸ்டோரில் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் ஷேர் பண்ணால் 2 பேரும் ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட். ரோட்டுக்கு இந்த பக்கம் எங்கள் மாமாவோட அப்பார்ட்மெண்ட்னா, ரோடுக்கு அந்த பக்கம் இவரோட அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ரொம்ப அப்படியே நடந்து வர்ற தூரம். அதுக்கப்புறம் அவர் சரி நானே பேசிக்கிறேன் அப்படின்னு, அப்புறம் பொண்ணு கொடுக்கணும்னா அப்புறம் விசாரிப்பாங்கல்ல, அப்புறம் கூப்பிட்டு பார்த்தீங்களா இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை மட்டும் கூப்பிட்டு பேசிட்டு எங்கள் மாமா ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நல்ல பையன், இந்த தாராளமாக நீங்கள் நம்பி கொடுக்கலாம், வேறு எதையுமே நீ வந்து விசாரிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா அங்கே அவினாசி கூட போகவே இல்லை, எதுவுமே போகலை. டைரெக்டாக மாப்பிள்ளை வீடு சொந்தக்காரங்களெலாம் கூட்டிகிட்டு போகிறப்ப தான் போனாங்க. அப்படி பார்த்தது. ஆனால் அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, அந்த மாதிரி இடையில ஒரு தடவை நீங்கள் வரணும், நாங்கள் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இவர் இப்போ என்னால் வர முடியாது, சரி என்கேஜ்மெண்ட்டுக்கு வேணால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த என்கேஜ்மெண்ட்டே இவரை பார்க்கறதுக்காக தான் வச்சதே. அப்படி என்கேஜ்மெண்ட் கிளம்பி வர்றவர் யூஎஸ்லேருந்து வர்றாரு. ஆனால் வந்து அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போகிறோம், ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் அங்கே கிஃப்டெல்லாம் எது கல்யாணம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. அப்புறம் இவரோட அத்தை பையன் அவர் வந்து சந்திரனான்னு அவர் சொல்லியிருக்காரு, டேய் ஏதாவது வாங்கிட்டு போடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து தான் அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு வாங்கிட்டு வந்தார். அதனால கிஃப்ட் பண்ணுறது, கிஃப்ட் வாங்கிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது, வராது. அதுக்கப்புறம் கூட வந்து அப்பா அம்மாவுக்கு வெட்டிங்க்கு, அப்புறம் தம்பியோட பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் நீ தான் ஆர்டர் பண்ணேன். ஆமாம், நான்லாம் வாங்கி இது வரைக்கும் வாங்கி கொடுத்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் டேஸ்க்கெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் அவருக்கு வராது. நான் இங்கே உட்காந்து அங்கே இருக்கிற அமேசான்லேருந்து ஆர்டர் வீட்டுக்கு போகிற மாதிரி போட்டு விடுவேன். யார் யாருக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன விட உனக்கு தான் தெரியும். ஸோ இட்ஸ் பெஸ்ட் யூ டேக் கேர் ஆஃப் இட். வஞ்ச புகழ்ச்சி எனக்கு மாதிரி தெரியுது. வஞ்ச புகழ்ச்சி எங்கள் ஃபேமிலி சைடில் கசின்ஸ்க்கெலாம் வந்துட்டு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து என்னை விட வந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு கரெக்டான பர்சன் வந்து நீ தான். ஸோ சொல்லி தப்பிச்சுக்கிறதுங்க இவர். என்ன நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறோன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுவோம் தானே. அதனால அது கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. அது எப்படிங்க பார்த்தீங்களா, இவர் வந்து கெஸ் பண்ணவே மாட்டார். எனக்குலாம் வந்து அந்த டேலண்ட்லாம் கிடையாது. ஸோ பட் சூஸ் பண்ணால் நீ நல்லா சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து பொறுப்பை அதாவது பூவை பூன்னு சொல்லலாம்,
புஷ்பம்னு சொல்லலாம், புய்போன்னு சொல்லலாம். புய்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்றாரு இவரு. ஃபேமிலியில் கசின்ஸ் கூட வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து உனக்கு தெரியும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு நான் டீட்டெயில்டு ஓரியன்ட் பர்சன்லாம் கிடையாது. பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிறதாங்க. இப்போ அவங்க கிட்ட இப்போ இவரோட தம்பி, இவரோட சித்தப்பா பையன், அது மாதிரி அவங்க பேசும்போது நமக்கு தெரியும்ல அவங்க வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, எது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அப்புறம் அதையே வாங்கிட்டு போய் பட் அதெல்லாம் வந்து எப்படி நோட் பண்ணி பார்த்துக்கிற அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அந்த டேலண்ட்லாம் நம்மளுக்கு நாங்கள் இல்லை. கேர்ள்ஸ் எல்லாம் வெரி டேலண்ட். தப்பிச்சுக்கிறது, அதுவும் இந்த ஊருக்கு இங்கேருந்து போகும்போதும் சரி, அங்கிருந்து வரும்போதும் சரி, அந்த ட்ராவலுக்கு பேக் பண்ணுறது ஆகட்டும், பேக்கிங்கு, கிஃப்ட்டு, இது எல்லாமே அது வந்து இந்த பக்கம் வந்துடும். அங்கேருந்து வர்றப்பையும் பேக் பண்ணுறது, எல்லாம் ரெடி பண்ணுறது, ஷாப்பிங் போகிறது அப்படிங்கிறதும் என் பக்கம் வந்துடும். இவர் வந்து என்னோட பொறுப்பு என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து ஏதாவது சிக்கல் வருமா, அந்த சிக்கல் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ. இப்போ இந்தியா பேக்கிங் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஒரு விஷயமும் கேட்பாங்க அடிக்கடி. நீங்கள் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க ஸ்டே பண்ணுறதெல்லாம், அது எப்படி அவர் வந்துட்டு உங்கள் சைடில் வந்து அதை எப்படி வந்து ஓகே சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் தானே நீங்கள் எப்போவுமே போயிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவினாசி தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன், பழனி தான் உனக்கு கம்ஃபர்ட் ஜோன். நம்ம இங்கே வந்து யூஎஸ் வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுலேருந்து 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷமாக வந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் வந்து எல்லா விஷயமும் வந்து நாங்கள் தான் பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். நீ அவினாசி வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற வாய்ப்புகள் கிடையாது. ப்ளஸ் வந்து நான் ஒர்க் பண்ணணும், நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். அப்போ நீ அங்கே இருந்தீங்கன்னா எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து கம்மி தான். ரெண்டாவது அவர் தான் வந்துட்டு கிளம்புன்னு சொல்கிறவர் அவர் தான். நான் வந்து கேட்பேன், இன்னும் 2 நாள் டிஸ்டர்பன்ஸ். 365 நாள் நான் உங்களையே பார்த்து பசங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ம்மா, நீ கிளம்புமாங்கிறதே அவர் தான். நான் கேட்பேன், இன்னும் 2 நாள் இருந்துட்டு போட்டா, இன்னும் 3 நாள் இருந்துட்டு போட்டா அப்படிமே. இல்லை நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்றவாரு. இந்தியா போய் இருக்கிறதே 2 மாதம் தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்கள் பண்ணலான்னு ஆசைப்பட்றோம். பழனியில் போய் இருக்கணும்னு பிடிக்குதா, பழனியில் போயிருப்போம். அவினாசியில் இருக்கணும்னு தோணுதா, அவினாசியில் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வந்துட்டு நீ இங்கே தான் அவங்க அங்கே போய் இருக்கல, இன்லாஸ் கூட இருக்கல அப்படின்னாவே அதுக்கு அது தப்பாலாம் இருக்கும் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அல்டிமேட்லி வந்து நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளுக்கு என்ன கரெக்டாக வருது அப்படிங்கிறதான பார்க்க முடியும் கடைசியில். அது நெகட்டிவாக சொல்லலை, நெகட்டிவாக இருக்கிறது ஓகே, பட் பாசிட்டிவாக இருக்கிறவங்களே அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அது எப்படி அவங்க ஃபேமிலியும் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறையா கேட்குறாங்க. நேச்சுரலாகவே வந்து அவங்கவுங்க பிறந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து பிடிக்கும்ல. எனக்கு வந்து அவினாசியில் இருக்கலான்னு பிடிக்கும், உனக்கு வந்து பழனியில் இருக்கலான்னு பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து நீ வந்து அவினாசியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஆனால் அது வந்து அது சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் வரல அப்படின்னா அது பெரிய ஒரு டாப்பிக்காகவே போகிறதில்ல, டிஸ்கஷனுக்கே வர்றதில்ல. பட் பொண்ணுங்க போகலை அப்படின்னா அது ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு எடுக்கிறாங்கல்ல. அதான் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சமுதாயத்தில். நீ வந்து அவினாசியில் இருக்கணும், நீ வந்து பழனியில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டிஸ்கஷன் எடுத்துக்கிறது இப்போ தேவையில்லாத விஷயம். லீவ் வந்து எல்லா நாளுமே லீவ் இருக்காது. அது முக்கியமாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகிறது, ட்ராவல் போகிறது, திரும்ப அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கே வந்து ஜெட்லாக் இருக்கும். ஸோ அந்த ஒரு வாரம் அப்படி மேட்ச் பண்ணிக்குவோம். அது மட்டும்தான் லீவ் வந்தால் எடுத்துக்குவார். மற்ற நாள் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணணும். அதனால் அவர் அங்கே நைட்டு அங்கே ஒர்க் பண்ணால் தான் இங்கே காலையில். அதை சொல்லிட்டு தான் இங்கேருந்தே கூட்டிகிட்டு போவார். என்னை வந்து எனக்கு வேலை பார்க்கணும், அந்த நைட் அண்ட் டே மாறும்போதே கொஞ்சம் டயர்ட் ஆகும். அதுலேயும் ஊருக்கு போய் லீவில் இருக்கிறப்ப வேலை பார்க்கணும் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் அவர் சொல்லிடுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே போனால் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வந்து இப்போது நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், காலையில் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்குனீங்கன்னா தான் அடுத்த நாள் நைட்டு ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து எல்லாருமே இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி தூங்குவீங்க, எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க? ஸோ முகில் இருக்கிற வரைக்குமாவது ஓகே, நாங்கள் கொஞ்சம் அதிக நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த எழில் குட்டி இருக்கான் பாருங்க, அவன் இப்போது நாய் அங்கே பைரவான்னு ஒன்று வேறு இருக்கா,
அது வந்து பசங்களோட சேர்ந்துச்சுன்னா அது வேற லெவலில் தான் இருக்கும் அங்கே வீட்டோட கலவரமே. அதனால இவர் வந்து கிளம்புமா, தயவு செஞ்சு நீ கிளம்புமா அப்படின்றவாரு. அப்புறம் வந்து மனவளக்கலை அப்படின்னு சொல்லி இந்த யோகா கிளாஸ் வந்துட்டு அங்கே சேர்ந்துக்குவாரு. அது மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது வந்து பிஹைண்ட் த சீனில் இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லணும்னு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸும் கேமரா வச்சுட்டே சுத்த முடியுமா? அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ்னாவே எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்கங்கிற மாதிரி நினைக்கிறாங்கல்ல. பட் பர்சனலாக நிறையா இருக்கும். அது வந்து ப்ராக்டிக்கல் ரீசன்ஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது வர்றது நிறைய ட்ராவல்லையே போயிருங்க. 2 மாதம் யோசிச்சு பாருங்களேன். 2.5 வருஷம் இங்கே இருந்துட்டு 2 மாதத்துக்கு போகிறோம். அந்த 2 மாசத்துல நமக்கு வந்து எத்தனை விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நிறைய கல்யாணம் மிஸ் பண்ணியிருப்போம். குழந்தை பிறந்ததெல்லாம் நிறைய போய் பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய சடங்குகள் மிஸ் பண்ணியிருப்போம். அதுவும் இப்போ வந்து இவர் வந்து அவினாசி, நான் பழனிங்கிறனால அந்த பழனி டு அவினாசிக்கு நடுவுலயே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே ஊர்ல இருக்க மாட்டாங்கல்ல, நிறைய வேற ஊர்ல இருப்பாங்க. எல்லாரையும் போய் கண்டிப்பா பார்க்கணும். போறப்ப தானே போய் பார்க்க முடியும் அந்த 2 மாசத்துல. அதே மாதிரி எல்லா பக்கமும் வந்து கேமராவை ஒழிச்சிட்டு எல்லா போக பக்கம் போய் முடியாது. ஏன்னா எடுத்துட்டு இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டு சைடில் இப்போ எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க கேமராக்கு பண்ணுறாங்க. கேமராவுக்கு வந்துட்டு எல்லாருமே கன்வீனியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. கம்ஃபர்ட் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போகும்போது நான் வந்து கேமராவை தூக்கிட்டும் போக முடியாது அங்கே. அதனால அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் தான். பசங்க பேக்ரவுண்டில் விளாண்டுட்டே இருந்தாங்க. வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கான்னு தெரியலை. சும்மா யூஸ்வலான டே இன் மை லைஃப்க்கு பதிலாக இப்படியும் கேஷுவலான ஒரு டாக் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வீடியோ வந்து இன்றைக்கி பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வாரம் முடிஞ்சால் இந்த வாரத்திலே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வேறு ஒரு vlogல பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பை.